வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நல்லுணர்வு நமது எண்ணமே நாமாகிறோம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை பொருள்கள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. மகாகவி சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்றாங்க. தெய்வப்புலவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ற மனதிலிருந்து அவ்வப்போது வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் தான் எண்ணமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனமது தூய்மையானால் மந்திரம் செப்ப வேண்டாம் என்று சொல்லுவாங்க. நாம நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு அது தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறர் மன தூண்டுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா என்ற இந்த 6 அடிப்படையில தான் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணமானது தோன்றிக்கொண்டே இருக்கும். நம்முடைய உடல் தேவைகளுக்காக ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை அளவு முறையோடு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. தெய்வீக எண்ணங்கள் நம்ம உடலால, நம்முடைய அறிவாட்சி தரத்தால, அதே போல நம்முடைய பொருளாதாரத்தால அவ்வப்போது நாம நம்முடைய மனதில் சரின்னு படக்கூடிய அந்த உதவிகளை நாம செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் தெய்வீக எண்ணம். அப்போ தேவை தெய்வீகம் என்ற அந்த 2 எண்ணங்களை நாம் பயன்படுத்தி நாம் அவ்வப்போது வாழ்வதுதான் சிறப்பு. பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4ல பழக்கத்துல, சூழ்நிலையில, பிறர்மன தூண்டுதல, கருவமைப்புல நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களை நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நல்லதாக மாற்றி நாம நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவைகளை நாம நீக்கி கொண்டோம் என்று சொன்னா அதுதான் சிறப்பு. சாமி என்ன சொல்றாங்க? நல்லுணர்வு நமது எண்ணமே நாமாகிறோம். நாம முரண்மான ஒரு எண்ணம் நம் மனதில் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு பேராசையாக உருவெடுக்கிறது. அந்த எண்ண தூய்மை நமக்கு இருந்ததுன்னா எந்த விதமான ஒரு பாசிட்டிவுக்கு புறம்பான ஒரு எண்ணம் நமக்கு வராது. அப்படி பாசிட்டிவுக்கு புறம்பாக வரும்போது அந்த எண்ணம் தான் நமக்கு பேராசையாக உருவெடுக்கிறது. அந்த ஆசை தடைப்படும் போது நமக்கு கோபமாக உருவாகிறது. அந்த சினம் செல்லாத விடத்து ஏற்படக்கூடிய ஒரு எல்லைகட்டியிருந்த மனதுல கவலையாக, வஞ்சமாக வருகிறது. அப்போ சாமிஜி சொல்லுவாங்க, எண்ணம் தூய்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு பேராசை இருக்காது, ஆசை சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, சினம் வராது, சினம் தவிர்க்க வேண்டியதும் இல்லை, கவலை என்பதை ஒழித்து வாழ வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொல்லுவாங்க. நாம தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைநிலை இணைப்போடு இருந்து தியான நிலையில நாம வாழும்போது, மௌன நிலையில வாழும்போது நமக்கு வரக்கூடிய அத்தனை எண்ணங்களும் அந்த தெய்வீக எண்ணங்களாக அன்பும் கருணையுமாக இருக்கும். தனக்கு பிறருக்கு துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம், சொல், செயல்
எப்பவுமே நாம நம்முடைய மனதுல உதித்து கொண்டே இருக்கும். வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளுமே நாம பாசிட்டிவாக நல்லுறவோடு நாம நம்மளது நடந்து கொள்ளும் போது அந்த எண்ணமே நம்மளை தூய்மை செய்யும் என்று சொல்லி, என்ன தூய்மை என்பது நாம் ஒவ்வொருவருடைய அந்த வாழ்க்கைக்கும் உயர்வை கொடுக்கும். நாம் இறைநிலையாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.